ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஆர்வி சமையல். இன்றைக்கி ஒரு சுவையான பாசிப்பயிறு இனிப்பு உருண்டை செய்ய போகிறோம். இது நிறைய சத்துக்கள் இதில் இருக்குது. புரதச்சத்து நிறைய இருக்குது, இரும்பு சத்து இருக்குது. அதனால் இதை நிறைய சத்துக்களுக்குனால குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். ஒரு கப் நான் பாசிப்பயிறு இதுக்கு எடுத்திருக்கேன். அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டுக்கிடுவோம். தண்ணியை விட்டுட்டு இதை நல்லா ஒரு 6 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பத்தை 2 பத்தை எடுத்திருக்கேன். அதை மிக்சி ஜாரில் போட்டு துருவி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இதை துருவி எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். இப்போ மிக்சி ஜாரில் இது குக்கரில் பாசிப்பயிறு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ பயிறு நல்லா வெந்துருச்சு. இதை தண்ணியை நல்லா வடிகட்டிக்கிடுவோம். வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம். மிக்சி ஜாரில் போட்டுட்டு இது கூட கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கிடுவோம். 1 பிஞ்ச் சால்ட்டு போட்டால் போதும். அப்போ தான் இனிப்பு சுவையை கூட்டி கொடுக்கும். ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இதை கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிடுவோம். அரைச்சி எடுத்துகிட்டு இதை ஒரு பவுலில் போட்டுக்கிடுவோம் எல்லாத்தையுமே. இப்போ இதுக்கு நான் 1 கப்பு நாட்டு சர்க்கரை, எந்த கிளாஸில் பாசிப்பயிறு எடுத்தோமோ அதே கிளாஸில் 1 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதையும் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு தேங்காய் பத்தை துருவி வச்சோம்ல, அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப சத்தான ஒரு உருண்டை. இதை குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க. குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிடுவோம். நெய் விடும் பொழுது டேஸ்ட் அருமையாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்கன்னா நெய் விடாமல் கூட சாப்பிட்லாம். இப்போ ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சிக்கிடுவோம். இப்போ உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு பார்ப்போம். இப்போ எல்லா உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே தேங்காய் துருவல் கொஞ்சம் வச்சு தேங்காய் துருவலை தூவி விட்டோம்னா குழந்தைங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்ட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.